வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது நேற்று நைட்டு வந்துட்டு ரஞ்சித் சார், அதுக்கப்புறம் நம்மளுடைய அருண், அதுக்கப்புறம் சத்யா வந்து சைலண்ட் போர்டில் தான் இருக்கார். எப்பயுமே அதில் தான் இருப்பார். அருண் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்கார் ஜாக்லின் பற்றி. அப்போது நம்ம ரஞ்சித் சார் வந்துட்டு ரொம்ப கேவலமாக, இப்போலாம் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சார் வாயிலேருந்து வர வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப மட்டமாக போயிட்டுருக்கு. எப்போ இதுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்ப போகிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே பிக் பாஸ் இதுக்கு போகும். இந்த மாதிரி ஏற்கனவே வந்து இந்த மாதிரி பேசினவங்களெல்லாம் வந்துட்டு ஒரு சில பேருக்குலாம் வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் குறிப்பாக பெண்களை பற்றி ரொம்ப இழிவாக பேசிகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு ரெட் கார்டு கொடுக்க வாய்ப்பு ஏதோ கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தோணுது. பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, அருண்குமாருக்கு ஏன் வந்து அந்த காரியவாதி இவங்களுக்குல காரியவாதின்னு ஏன் வந்து ஜாக்லின் கொடுத்தாங்க அப்படின்றதுக்கு டீட்டெயில் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக வந்துட்டு போன வாரம் வந்து எனக்கும் பிடிக்கல, அவங்களுக்கும் பிடிக்கல சார் அப்படின்ற ஒரு விஷயத்த காமனாக வைக்கிறார். கோவா கேங்க எதிர்த்தாங்க, நானும் கேங்க எதிர்த்தேன். அப்போ தான் வந்துட்டு நான் வந்து உள்ளே போகிறேன், அவங்க சாப்பிடாமல் இருந்தாங்க. சரி, அதெல்லாம் சாப்பிடாமலாம் இருக்காதீங்க, சாட்டர்டே டைமில் வந்து எல்லாமே தெரியும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு சப்போர்ட்டிவாக தான் பேசினேன். அதான் அவங்க வந்துட்டு காரியத்துக்காக தான் நான் பேசுகிறேன்ற மாதிரி சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சார். ஒன்று ரஞ்சித் சார் வந்து ஷாக்காக வர்றாரு. அப்படியா? ஆமாம் சார், அதனால தான் இதை கொடுத்தாங்க அப்படின்னு. நீங்கள் பாசிட்டிவாக தானே பேசியிருக்கீங்க அப்படின்றார் இவர். இல்லை சார், அது நான் அப்படி தான் பண்ணேன், ஆனால் அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து தோணுது, நான் இந்த மாதிரி தான் வந்து காரியத்துக்காக பண்ணுறேன் அப்படின்னு. நான் என்ன சார் தேவைக்காக பண்ண போகிறேன், எனக்கு என்ன தேவை இருக்குது அவங்கக்கிட்ட அப்படின்னா, இவர் வந்துட்டு தனியாக கூப்பிட்ற கொஞ்சம் கிட்ட வாங்கன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னா, அவர் சொல்கிறார் வார்த்தை, கல்யாணம் பண்ணணுமா இல்லை எப்படி? எவ்வளோ மட்டமான வார்த்தை பார்த்தீங்களா? ஏன் இவ்வளவு வன்மத்தோடு இவ்வளோ கேவலமாக சௌந்தர்யாவை அசிங்கமாக பேசுகிறாரு, முத்துக்குமார் அசிங்கமாக பேசுகிறாரு. காலையிலேயே வந்துட்டு ஜாக்லினை வந்து கிச்சனில் கலாச்சாரு, அந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த நைட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காரு. இது பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்ச ரஞ்சித் சாருக்கு வந்து சீக்கிரமாக ரெக்கார்டு கொடுக்கப்படும் அப்படின்றதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா ரொம்ப வாய் வந்து, அதாவது இவளெல்லாம் நடிச்சிட்டார், இதுக்கப்புறம் நடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இன்னும் அதிகப்படியான வாய் வெளியே வரப்போகுது, பிரச்சனைகள் மாட்ட போகிறாரு அப்படின்றதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. எனக்கு இன்னொரு விஷயம்னா, பெண்களை பற்றி தான் உயர்வாக பேசி தான் வந்து பவித்ராவே இவர்கிட்ட வந்து பேச ஆரம்பித்தாங்க. அவ்வளோ அழகாக பேசினார். இப்போது அதிகப்படியாக அந்த பெண்களை தான் வந்து ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்காப்புல. இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ரஞ்சித் சார் வர வந்துட்டு எல்லாரையுமே அசிங்கமாக பேசுகிறாரு, குறிப்பாக பெண்களை ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு. அதுலேயும் ஜாக்லினை 2 வாட்டி அசிங்கமாக பேசியிருக்காரு. ஸோ இதுக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அவர் வந்துட்டு அப்படியே முதல் மாதிரி கண்டுக்காமல் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட ஒரு கேமும் இல்லை. தயவு செஞ்சு நாமினேஷனில் வரல, எஸ்கேப் ஆட்டா அப்படின்னா கூட இந்த மாதிரி ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிருங்கன்றது என்னோட வேண்டுகோள். உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.